இல்ல. சில பேர் அவர் துபாயில இருக்கிறதா சொல்லுவாங்க, சில பேர் அவர் இங்கதான் சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் கூடவே இருக்கிற ரைட் ஹேண்ட் இருக்காருல்ல, அவரை நான் அடிக்கடி இங்க பாப்பேன். எங்க இருப்பான் அவன் பயங்கரமான பொம்பளை பொறுக்கி சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு வந்தா, ஒரு ஆட்டோ டிரைவர் தான் கொண்டு போய் விட்டான். எந்த ஆட்டோ சார் எதுவுமே சொல்லாம அண்ணனுக்காக ஒரு பொண்ணுங்கெல்லாம் போய் அந்த ஆட்டோல உட்காந்தா மட்டும் போதும், அவன் கூட்டிட்டு போயிடுவான். சார் அவகிட்ட போறதுக்கு வழி கிடைச்சிச்சு சார். உங்களுக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் சார். அதோ அந்த வீடு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு. அல்லாஹ் உங்களை காப்பாத்துவாரு இன்ஷாஅல்லாஹ். குதா ஆபீஸ். சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான். அது உடனே நம்ம இடத்துக்கு வந்துருக்கடா. It's time to rock from the head. Let's start the game to get the flow. Make a body ready for the show. It's a cool very hard up in the back. கனவுகளை நிச்சயம் மாற்றவா கருத்தினில் எழுதி தாக்கவா தெரியப்பட்டுதான் என்னோட ஆயுதம் மாறி ஒரு கை பார்க்கலாமா. ஷக்கிலங்க எங்கடா? ஏய் வாங்க போடா போடா. ஏதோ நடந்திருக்கு. என்னடா சொல்ற? இவ்வளவு வண்டி வந்தும் டேனி இன்னும் குறைக்காம இருக்கு. Shit. He is racy. நமக்கு முன்னாடியே நம்ம ஆக்டிவிட்டிஸை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கான். யார் அவன்? சம்பா. ஹலோ சார். சம்பா. சம்பா. என்னாச்சு சார்? இங்க ஃபார்மாலிட்டிஸை பாத்துக்கோங்க. நான் ஃபார்ம் ஹவுஸ் போறேன். ஓகே சார். டேய் சம்பா. சம்பா. டேய் டேய் ஜெகதீஷ். ஜெகதீஷ்
உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் நாங்க தான் தண்ணி குடிக்கணும். என்ன கதையா? அதான் நடந்த உண்மை. நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். அவங்கள அங்கிருந்து தப்பிக்க வச்சு கூட்டு போனதுதான் உண்மை. அதுவும் அவங்களை காப்பாத்துறதுக்கு. இட்ஸ் a பார்ட் ஆஃப் இன்ட்ராகேஷன். பார்ட் ஆஃப் இன்ட்ராகேஷன்னா கிரிமினல் ஹிஸ்டரி இருந்தவங்க அங்கேயே இருந்தாங்க. கிரிமினல் ஹிஸ்டரி இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்ப அவங்க என்னோட இன்ஃபார்மர்ஸ். சோ ஃபைனலா இந்த என்கவுண்டரை பண்ணலன்றீங்க? எஸ் மேம். இந்த என்கவுண்டரை யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு முன்னாடியே யோசிச்சு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களுக்கு முன்னாடியே போய் இந்த என்கவுண்டரை பண்ணது உங்களுக்குள்ள இருக்கிற அண்ணி என்ன நினைக்கிறேன். எங்க பிரைமரி என்கொயரி முடியற வரைக்கும் நீங்க சிட்டியை தாண்டி போக கூடாது. ஓகே, யூ கேன் கோ நவ. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு முன்னாடியே யோசிச்சு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களுக்கு முன்னாடியே போய் இந்த என்கவுண்டரை பண்ணது உங்களுக்குள்ள இருக்கிற அண்ணி என்ன நினைக்கிறேன். அப்படியா? சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். என்னாச்சு சார்? சார், நீங்க சைலண்டா இருக்கிறதுனால எனக்கு டென்ஷன் அதிகமாகுது சார். உள்ள என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். ராங் பட்டனை பிரஸ் பண்ணிட்டோம் கிரிதர். எனக்கு புரியல சார். இந்த கேஸ்ல பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நாம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த ஐபிஎஸ் பதவியை கூட விட வேண்டியதா இருக்கும். இந்த கேஸ நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வேலையை நம்ம நிம்மதியா பார்க்கலாம். யூர் ரைட் சார். அவன் உங்களோட 2 பேர் போனையும் ஹேக் பண்ணிட்டான். எப்பயில இருந்து ஹேக் பண்ணான்னு சொல்ல முடியுமா? பாஸ்ட் 15 டேஸா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கலாம் சார். மேபி உங்களோட கேமரா கூட ஆக்சஸ் பண்ணிருப்பான். இது என்ன கொடுமை? அதனால்தான் என்னோட மொபைல் டேட்டா சீக்கிரமாவே காலி ஆயிடுதா? அப்படின்னா அவன் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவனாதான் சார் இருக்கணும். அவனோட லொகேஷனை ட்ராக் பண்ண முடியுமா சமீர்? I have tried sir, but every 10 seconds location மாறிக்கிட்டே இருக்கு சார். This is highly secure system encrypted device sir. So hacking is not possible. அப்ப என்ன பண்றது? வேணும்னா உங்க டிவைஸ் ஆக்சஸ் பண்ணாம இருக்க I could fix that sir. Shall I do that sir? சீக்கிரம் பண்ணு. இல்லன்னு வச்சுக்கே நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். நோ சமீர். அவனுக்கு ஆக்சஸ் கட் ஆயிடுச்சுன்னா அலர்ட் ஆயிடுவான். இந்த 2 போன்ஸையும் அப்படியே விட்டுட்டு நம்ம வேற போன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நாம அவன் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே இருந்து அவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். புரிஞ்சிச்சு சார். இனி அவன் ரேடியோல கேக்குற வார்த்தை வேற ஒண்ணு, டிவில பாக்குற நியூஸ் வேற ஒண்ணு. அதானே சார்? எஸ் கிரி சார். சார், எனக்கு ஷக்கில பத்தி டோட்டல் இன்ஃபர்மேஷன் வேணும். கீப் போஸ்டிங். ஷோர் சார். இன்னில இருந்து விக்கி உங்களை இந்த போன்ஸை யூஸ் பண்ண சொல்லிருக்கான் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். என்னம்மா நீங்க இருந்தும் இன்னும் அவங்கள சாப்பிட வைக்காம இருக்கீங்க? இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன்பா. எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணல தம்பி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிருக்கீங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணி உங்க வேலை போற நிலைமை வந்துருச்சு. வேலை போகிற நிலைமை வந்துச்சு தவிர ஆனா வேலை போகல. இன்ஃபேக்ட் அந்த வேலையே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த என்கவுண்டர் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா NHRC இவர்தான் என்கவுண்டர் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. இதனால அவர் வேலை அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வாங்க போய் சாப்பிடலாம். உன் விஷயத்திலயும் என் விஷயத்திலயும் தப்பு நடந்திருக்கு. ஆனா அந்த தப்பை நாம செய்யல. அப்படி இருக்கும்போது தண்டனை மட்டும் நமக்கு எதுக்கு? உன் அம்மாவுடைய டான்ஸ் ஸ்கூல்ல நீ தான் ரன் பண்ணணும். அப்பதான் அவங்க எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருப்பாங்க. அதே மாதிரி நீயும் இதுக்கு முன்னாடி ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் கூட இருக்கிற உன் அப்பாவும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அவரோட சேர்ந்து நாங்களும் ஹாப்பியா இருப்போம். ஓகே ஆர்த்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே ஆண்டி. நான் அவ்வளவு சொல்லியும் நீ மறுபடியும் சிரிக்க மாட்டேங்கிறல்ல? நீ பார்க்க நார்மலா கூட இல்லையே. விக்கி நீ கிளம்புப்பா, நான் ஆர்த்தி கூடயே இருக்கேன். பரவாயில்ல ஆண்டி, நான் நார்மலா தான் இருக்கேன். ஷியோர்? ஷியோர். ஸ்மைல் தென். ஓகேமா, பை. பை. நாங்க வரோம். ஓகே பை.